மாட்டேன். அன்பான சொந்த பந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தினமும் காலையிலே வந்து உங்கள் வீட்டு கதவுகளை தட்டும்படியாக தேவனுடைய வார்த்தைகளை பேசக்கூடிய வாய்ப்புகளை தகப்பன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அழகாக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 21ஆம் அதிகாரத்தில் 1வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துவேன். இன்னைக்கு நிறைய பேர் மனிதனை புகழ விரும்புகிறோம், மனிதனை மேன்மைப்படுத்த விரும்புகிறோம். மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அதிகமாக நம்ம நம்புகிறோம். உங்களுடைய ஆத்துமா கர்த்தரை மட்டும்தான் உயர்த்த வேண்டும். உங்களுடைய ஆத்துமா தேவனை மட்டும்தான் பிரியப்படுத்த வேண்டும். யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்கிறது சொல்லி ஒரு கூட்டம் எழும்பலாம். இப்ப நிறைய காரியங்கள் கூட்டங்கள் எழும்புகிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தரை அறிந்த கூட்டம் தான் ஒன்னா சேருது. அது எப்படிப்பட்ட கூட்டம்னா, சில நேரங்கள் யார் ஒருவருக்கு அகென்ஸ்டாக மாறுகிறார்களோ அந்த அகென்ஸ்டுக்காக எல்லாரும் ஒரு கூட்டம் கூடுகிறதாக காணப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெபத்துடைய தன்மைகள் குறைகிறது, தேவனை உயர்த்தக்கூடிய சூழ்நிலை குறைகிறது, பேச்சுகள் அதிகமாக காணப்படுகிறது. எப்பொழுது ஒரு ஆத்துமா மனுஷங்கிட்ட நேரத்தை அதிகமாக உட்கார்ந்து செலவிடுகிறதோ அந்த ஆத்துமா எப்போது கர்த்தரை உயர்த்த முடியாது, இல்லையா? நீங்க மணிக்கணக்கில் மொபைல்லையும் மற்றவர்கிட்ட மணிக்கணக்கில் பேசி கொண்டிருந்தாலும் சரி, இல்ல ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து பல மணி நேரம் பல இடத்துல பேசி கொண்டிருந்தாலும் சரி, உங்களுடைய ஆத்துமா எப்பொழுது கிறிஸ்துவை உயர்த்தாது. கிறிஸ்துவை உயர்த்துகிற ஆத்துமா என்ன பண்ணுங்க, கூடுகிற இடத்துல கிறிஸ்துவை குறித்து பேசும். நீங்க எப்படிப்பட்ட கூட்டமாக கூடுகிறீங்கன்னு சொல்லி பாருங்க. கடவுளை உயர்த்துகிற கூட்டமா, இல்ல வீண் கதையை பேசுகிற கூட்டமா, இல்ல கலக்கத்தின் கூட்டமா, இல்ல எதிரிகளை வீழ்த்தக்கூடியதற்கு சதி திட்டம் போடுகிற கூட்டமா? உங்களுடைய ஆத்துமா கடவுளை பிரியப்படுத்துகிறதா என்று சொல்லி மற்ற நீங்க ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கர்த்தாவே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துவேன். என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் கிறிஸ்துவை உயர்த்தக்கூடிய ஆத்துமாவா தான் இருக்கணுமே கண்டி வேறு எதை குறித்து என்ன பண்ணக்கூடாதுங்க, சிந்திப்பதற்கான இடம் கொடுக்க கூடாது, இல்லையா? அதனால்தான் பாருங்க, நிறைய தேவ மனிதர்கள் பல மணி நேரங்கள் கடவுளத்தில் நேரத்தை செலவிடுகிறார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கக்கூடிய காலை எழுந்தவுடன் இரவு வரைக்கும் அவரை மட்டும்தான் உயர்த்தி கொண்டிருக்கிற வாசலை திறந்து கொடுத்திருக்கிறார். தொடர் ஜெபத்தின் மூலமாக, உங்களுக்கான நேரத்தின் மூலமாக, வசனத்தை எடிட்டிங் பண்ணி போடுறது மூலமாக, பல காரியங்களில கடவுளோடு உட்கார்ந்து என் ஆத்மா அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறபடினால்தான் முடிந்த அளவுக்கு தேவ வார்த்தைகளை உங்கள் பார்வைக்கு அது தெல்ல தெளிவாக கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஒவ்வொரு அபிஷேக கூட்டங்களிலும், ஒவ்வொரு விடுதலை கூட்டங்களிலும் தேவன் வித்தியாசப்படுத்துகிறார். தீர்க்க முடியாத சகல வியாதிகளை தீர்த்து கர்த்தர் சுகமாக்குகிறார். இதை எதையும் நாங்கள் சாட்சியாக உங்களிடத்தில் வெளிப்படுத்தி காட்டுவதில்லை. ஏன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறது உயிருள்ள சாட்சிகள் நிறைய உண்டு. காரணம், தேவன் செய்த அற்புதம். அந்த ஆத்துமா தேவனை உயர்த்தின, அந்த ஆத்துமா வைத்து என்னை உயர்த்தி கொள்வதற்கான ஊழியம் அல்ல. அதுதான் எப்பொழுதும் சொல்லுவேன். விடுதலை பெற்ற ஆத்துமா, அந்த ஆத்துமா தான் கர்த்தரை உயர்த்தினோம். நான் விடுதலை கொடுக்கப்பட்ட ஸ்தலத்திலிருந்து இந்த ஆத்துமாவை என்ன பண்ணக்கூடாதுங்க, அதை வைத்து நான் என்ன பண்ணக்கூடாது, என் உயர்வுக்கான வழிகளை விதைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில உங்கள் ஆத்துமா கர்த்தரை உயர்த்துகிறதா, இல்ல மனுஷனை உயர்த்துகிறாயா, இல்ல மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்கிறாயா, அவங்ககிட்ட வீணான காரியத்தை நேரத்தை செலவிடுகிறாயா? நேசித்த எல்லாவற்றையும் கொஞ்சம் உட்கார்ந்து பொறுமையோடு உட்கார்ந்து ஒரு மணி நேரம் எல்லா சிந்தையும் ஒதுக்கி விட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஆதி நாட்கள் இந்த நாள் வரைக்கும் நான் செய்த காரியம் என்னவென்று உன்னை நீ ஆராய்ந்து பார்ப்பாய் என்று சொன்னால், அப்பொழுது நீ கர்த்தரை உயர்த்த ஆரம்பிப்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. ஆமென்.